பந்தலில் அமர்ந்திருக்கும் என ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணா பிறந்த தாய்மார்களும் வாரி வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அவருடைய குடும்பம் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும்? அருகு போல் வேறுவாடிய ஆனா இலை போல் தளதளைத்து, அள்ளி இலை போல் கிளகளைத்து, பூங்கி இலை போல் உயர்ந்து, மக்கள் சம்பத்து, மனசம்பத்து, தானிய சம்பத்து, புத்திர பாக்கியம் சம்பத்து, 16 செல்வத்தையும் பெற்று இல்லி இடத்திலே தொல்லை இல்லாமல் 7 மலைக்கு அதிபதியாகிய ஸ்ரீனிவாச பெருமாளுடைய சங்க கோபுரமும் இந்த உலக மாதாவாகிய முத்து மாரியம்மனுடைய சங்க கோபுரம் எப்படி வளருதோ அதே போல் அவருடைய குடி கோபுரம் எல்லாம் வளர வேண்டும் அல்லவா? மருமகனே, பெருமாளை சுட்டு விட்டு மணமக்களை நானும் ஒரே ஒரு தடவை மட்டும் வாழ்த்திட்டு போயிடுறேன். உங்களுடைய உங்க காலிலேயே கிடக்குறேன். வேறாவதுரா இந்த சாமி முத்து ஒரே ஒரு தடவை ஆசீர்வாதம் மட்டும் பண்ணி இப்படி போயிடுறேன். சரிப்பா, ஒரு ஆசீர்வாதம் பண்றதே பண்ற. என் மருமகனும் மகளும் நல்ல ஆசீர்வாதமா பண்ணு பார்க்கலாம். நீடியோடி காலம் வாழணும். அதுக்கேத்த மாதிரி ஒரே ஒரு ஆசீர்வாதம் இவ்வளவுதானே, பண்ணு பார்க்கலாம். மருமவள என்னைக்கும் எப்படி நீங்களா வாழ வேண்டும் தெரியுமா? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து ஆத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து போங்க. உன் குடும்பம் இன்னும் கொஞ்ச நாளே அப்படித்தான் போகுது, கவலைப்படாத. மருமகனே, மகளே, நம்மளுடைய தென்மதுராபுரி பட்டணத்தை பெண்ணு பிறந்தா 2 வீட்டு பேர் எடுக்கணும். எப்படின்னா நம்ம தென்மதுராபுரி பட்டணம் பேர் எடுக்கணும், அந்த சுந்தரபாண்டியனுடைய பேரும் எடுக்கணும். அது 2 வீட்டு பேர். ஒரு ஆணா இருந்தா ஒரு வீட்டு பேருன்னு தான் சொல்லுவாங்க. அப்பா சொல்லு வார்த்தையை கேட்டு நீ சென்று நல்ல நீடோடி காலம் வாழ வேண்டும். மகளே, இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு மகளாக வாழ்ந்து வந்தேன். இதற்கு மேல் ஒரு நாட்டு அரசருக்கு நான் மனைவி. புகுந்த வீட்டுக்கு பெருமையும் பிறந்த வீட்டுக்கு நன்மையும் உங்களுக்கு தேடி கொடுக்கிறேன். இந்த மகளை நம்புங்களப்பா. மகளே, ரொம்ப சந்தோஷம். சரிங்கப்பா, சந்தோஷத்தோடு இருவரும் போய் வாருங்களும்மா. போய் வருகிறேன். அம்மா பார்த்துக் கொள்ளுங்கள். வாய மூடிட்டு அல்ல, நான் எடுத்து ஏற்பாடு வண்டியில் அனுப்பிச்சுடுறேன். மருமகனே, போய் வருகிறேன் மாமா. ஆகட்டும், போய் வாருங்கள், போய் வாருங்கள். நீங்க முன்னாடி போங்க, பின்னாடியே பெட்டி கட்டில் எடுத்துட்டு வரோம். உன் அழகை பார்த்தால் எப்படி இருக்கின்றது தெரியுமா? சொல்லுங்க. அடியே, என் அன்பே, என் ஆறு உயிரே, அருந்தமிழ் தேன் சுவையே, அடிய கண்ணே, என் காவிதமே, நான் தேடு காதலையே. சொல்லுங்க சுவாமி. அடி பெண்ணே, என் பூமலரே, நான் தேடும் பொற்சிலையே. அடி வானத்தின் வெண்மதியே, உன் அண்ணன் நடையும் பின்னால் இடையும் மோகான புன்னக திருப்பு என்னவென்று சொல்வேன். அடி பெண்ணே, யானையின் மத்தகத்தின் போன்ற உன் புஜமும், மன்மத கனை போன்ற 2 மார்பும், பெண் சங்கை போன்ற கழுத்தும், மடவாளை போன்ற உன் தாழ்வாயும், பிறை சந்திரனை போன்ற உன் உதடும், முழுமதி சந்திரனை போன்ற உன் முகமும், மேகத்திற்கு ஒப்பான உன் கரு கூந்தலும், ஆலா இலை போன்ற வயிறும், துளி போன்ற தொப்பலும், விபத்தை போன்ற உன் அபயமும், இடவாளை போன்ற உன் புடையும், மடவாளை போன்ற உன் கரங்களும், இப்படி இருக்கின்றாய பெண்ணே, கட்டி அணைய வேணும்.
வாருங்கள் வாருங்கள். ஐயோ அக்கடி சுவாலமாக வீசுகிறது. சுவாலையா வீசுகிறதா? வாருங்கள், நான் வந்திருக்கிறேன். அடி மேகத்தனி நிகழ்த்த கூந்தல் அக்கடி சுவாலை போட்டு வீசுகிறது. நீ யார்? சுவாமி, நின்று உன்னை நலமறிந்தேனே. கண்ணுக்கு தேவதை போல் காய்ச்சலிக்கின்றது. சுவாமி, என்னை கிட்ட வரும் என்றால் உங்களுக்கு அக்கடி சுவாரியா வீசுவதா? உண்மைதான். இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வாரு வாரும், நீங்க வாரு வாரு மன்னா, என்னை சேரு சேரு மன்னா. ஐயோ அட்வலி துவாலையோ வீசுவே. அரசு ஏதோ குழப்பமாக இருக்கின்றது. நான் செய்த தீவனையோ, என் தாய் தந்தை செய்த தீவனையோ, என் மூதாவைகள் செய்த தீவனையோ, என்னுடைய வாழடி வாழையாக வந்த சோதனையோ தெரியவில்லையே. அந்த சண்டால சதிக்கார விருமதியவனுக்கு உட்பிறப்பில் நான் என்ன தீவனை செய்தேனோ, வாழக்கூடிய பருவம், காய்க்கக்கூடிய பருவம், இந்த கன்னி பெண்ணை படைய வேண்டும் என்று கிட்ட இருக்க அக்கனி சுவாரமாக வீசுகிறதே. காமம், குரோதம், மதம், ஆத்திரியம் என்று சொல்லக்கூடிய 8 அட்டகசமும் சன்னடை கண்போல் துளைக்கின்றது. ஐயோ, நான் சேர வேண்டும் ஆண்டவா. என் பக்கம் நெருங்குமானா
மந்திர கட்டவாடி மாயக்காரி மந்திர கட்டவாடி மாயவத்தை கட்டவள் என்னவள்? ஆமாங்க, மாயக்காரி, சூதுக்காரி, நிறுத்தி கத்திர கட்டவள். பெண்ணென்றால் ஒரு ஆடவனுக்கு அடங்க வேண்டும். ஆமாங்க, ஆடவன் மீது இச்சைப்பட்டு வருகின்ற பொழுது அக்கனி சுவாலமாக இருக்கின்றது. ஓடி வித்த கட்டவள் இவள். சுவாமி, யார் நீ? நானும் பொண்ணுதான் சுவாமி, என்ன சேருங்க சுவாமி. பெண்களுக்கு மண்ணெல்லாம் தவமறியும் என்பார்கள். பெண் என்றால் பேயும் மனமிறங்கும் என்று சொல்வார்கள். என்ன சேரும் பிராணவதி என்று என்னவள் சொல்லுகிறாள். சாமி, அவ கேட்ட கேள்விக்கு அத்தனைக்கு 5 கேள்விக்கு பதில் சொன்னோம். பதில் உரைத்தமே, பதில் உரைத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தோம். மனமேடையிலே மனம் புரிந்தமே. கல்யாணம் பண்ணியும் நாம சன்னியாசி, கடம்பற்ற பட்டினி. பட்டினி. இந்த பொழப்பு தேவையா நம்மளுக்கு? தேவையாடா? இவன் மட்டும் தேவையா? தேவையாடா நமக்கு? இவன் மட்டும் நம்மளுக்கு தேவையா? தேவையில்லை. இவளை வச்சு பழகிறதோட என்ன செய்யலாம்? தூக்கு மாட்டிட்டு ஒரு கவுர் இருந்தா போதும். இந்த இடத்துலயே கவுர் கூட வேணாங்க, அந்த ஒயரை ஜாயிண்ட் கம்பியை பிரிச்சு விடுறேன். யூத்துக்குள்ளேயே கைய வச்சுட்டு சாவுங்க. இவன் கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணு பண்ண முடியல, என்கிட்ட என்னடா கிளிக்கல. அவன் போய் நாட முடியல, அங்க போய் நாட முடியல. என்ன வந்து இந்த கிளி கிளிக்கிற? அவளை போய் நீ ஒரு ஆம்பளை இருந்தா அவளை போய் சொல்றதான். உங்களுடைய மார்பும் உங்கை தனமும் பூமி அழைக்குதே. எனக்கு படித்தால் ஒரு கண்ணில்லை. ஒரு நேரத்திலே ஏதோ சூது மார்க்கம் நடக்கின்றது. சின்னவளோடு இருந்தமானா காமம், குரோதம், மதம், மாத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆமாங்க 8 அட்டகாசம் சல்லடை கண்போல் துளைக்கின்றது. இவளை இவ்விடத்திலே விட்டுவிட்டு இந்த தேசத்தில் சுத்தி பார்க்கலாம். எந்த ஒரு பெண்மணியா இருந்தாலும் கட்டி அணைந்து அவளை சேர வேண்டும். நம்மளுடைய காமத்தை தீர்க்க வேண்டும். அதுக்காக தீர்க்க வேண்டும். அன்பை உறவாட வேண்டும். என் மோகத்தை தீர்க்க வேண்டும் என்றால் ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வித்தியாசம் தெரியல. அறுவட்ட கூலி எல்லாம் ஒரு ஆம்பளையாடா. கிட்ட வந்து ஒரு அப்பாப்பி விடுவேன். அந்த ஸ்ரீதேவின் தானா கட்டி பிடிச்சேன். ஏண்டா அந்த ஸ்ரீதேவின்னாக்கா அவளை போய் கட்டி இந்த மூதேவி ஏன்டா கட்டி பிடிக்கிற? பூச்சமுகத்துல கரடி பூந்த மாதிரி நீதுகடா கொடுக்க வந்த. ஏண்டா நான் வாங்கல சிவனேன்னு ஒரு பக்கமா இருக்குது. இங்க வந்துட்டு ஏறுன்னு ஏறுற. ஏற்பட்ட ஆசடா எனக்கு. அப்பேற்பட்ட ஆசை தானே. கட்டி பிடித்து அதோடு கால் பின்னி உடலோடு உடல் பின்னி அப்படியே உடலோடு உதடு வைத்து எனக்கு எப்படி எப்படியா இருக்குதுடா நீ சொல்றத பார்த்தா. தீர்க்க வேணும் அடி பெண்ணே ஸ்ரீதேவி. இவனை எங்க இருந்துடா புடிச்சிட்டு வந்தீங்க? ஏண்டா நான் ஒரு ஐடியா சொல்றேன். என்ன? வெள்ளக்காராட்சியில மேட்டூர் அணை கட்டி 120 அடி தண்ணி நிறுத்தணும். ஆமா, இது எத்தனை மீட்டர் வந்துட போகுது? ரெண்டு பேரும் இப்படி நில்லுங்க. ஒரு மனிதனுக்கு 60 வினாடியா? சரி, 60 வினாடியா? ஒரே நிமிஷத்துல அந்த காமமாகப்பட்டது பறக்குமா? சரிங்க. அப்பேற்பட்ட நிறுத்தலாம்டா. அதை நிறுத்த முடியாது இல்லைங்க. நம்ம மத்தாலக்காரன் சொன்னது. நாடு தேடி போலாம். எவன் இருந்தாலும் சரி.
அவர் மகாராஜாவாகப்பட்டவர் காம குரோதத்தோடு சென்று கொண்டு இருக்கும் போது தாசி சபை தர்பார் மற்ற விஷயம் பின்னால்